ஆண்டவருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு எனக்கு திருமண நாள், 21வது திருமண நாள். 20 ஆண்டுகளை இல்லற வாழ்க்கையில் கழிக்கும்படி தேவன் எனக்கு உதவி செஞ்சுருக்கார். 2 குழந்தைகளை அற்புதமாக தேவன் தந்திருக்கார். கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றிலையும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கு துடிக்கவும், நமக்கு ஒரு கஷ்டம்னா அவங்களுக்கு துடிக்கவும் பட்ட இருதயத்தை தேவன் நமக்கு தந்ததுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். ஸோ இந்த உறவு தேவன் தான் ஏற்படுத்தி கொடுத்தார். 5 நாளில் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே சிருஷ்டித்த தேவன் 6ஆம் நாளில் தமது ரூபத்தின்படி தமது சாயலாக ஒரு மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அவனை மண்ணுனால் சிருஷ்டிக்கிறாரு. சிருஷ்டித்து அவனை மண்ணாவே வைக்கலை, தம்முடைய சுவாசத்தை அவனுக்குள்ளே நாசியில் ஊதி அவனை ஜீவ ஆத்மா ஆக்குறார். இப்போ இந்த ஜீவ ஆத்மான மனுஷனுக்கு கண்டிப்பாக அவன் லைஃப்பை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அவன் தனியாக இருக்கிறது சரியில்லை, அவனுக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிக்கிறார்னா, ஆதாமை உண்டாக்கியது போல் ஏவாளை உண்டாக்கலை. அதுதான் தேவனுடைய அற்புதமான திட்டம். இப்போ ஆதாமை மண்ணினால் செஞ்சது மாதிரி ஏவாளையும் மண்ணினால் செஞ்சு ஆதாமிட்ட கொண்டு வந்து இந்தாப்பா அவனோட துணை அப்படின்னு கொடுக்கல. அங்கே என்ன செய்கிறாருன்னா, ஆதாமுக்கு ஒரு நல்ல தூக்கத்தை வர வைக்கிறார். தூக்கத்தை வர வச்சு அவனுடைய விலா எலும்பில் ஒன்றை உருகி அதை சதையினால் அடைச்சிட்டு அந்த விலா எலும்பையே ஒரு மனுஷியாக படைக்கிறார். படைச்சி கொண்டு வந்து ஆதாம்கிட்ட விடுறாரு. ஆதாம் அதை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பியாக என்ன சொல்கிறான்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள்னு சொல்கிறான். என்னோட எலும்பில் எலும்பாகவும் என் மாம்சத்தில் மாம்சமாகவும் இருக்கா. மொத்தத்தில் நான் தான் அவள் தான் நான். ஸோ இந்த உறவை தேவன் அற்புதமாக ஏற்படுத்துகிறார். இதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, இது முதல் மனுஷன் தன் தாயின் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறார். இந்த கம்யூனிகேஷன் உறவு தேவன் கொடுத்தது இருக்கு இல்லையா, உண்மையிலே அற்புதமான உறவு. இந்த உறவை புரிந்து கொண்டவங்க உண்மையிலே திருமண வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்னாடி நீதியாக வாழ நினைப்பாங்க. இந்த உறவில் புரிதல் இல்லை, தேவன் அமைத்து கொடுத்த இந்த வாழ்க்கையில் புரிதல் இல்லைன்னா சண்டை சச்சரவு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா இந்த உறவை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் ஏற்படுத்தின இந்த உறவில் அவங்களோட துக்கத்தில் துயரத்தில், உங்களோட துக்கத்தில் துயரத்தில் அவங்க பங்கெடுத்துக்கணும், நீங்கள் பங்கெடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ஃபெலோஷிப் உங்களுக்குள்ளே இருந்தால் ஆண்டவர் உண்மையிலே உங்களை படைச்சதுக்காக சந்தோஷப்படுவார். அவர் படைப்பை நம்ம உதாசீனப்படுத்தாமல் தேவனுக்கு முன்னாடி நீதியாக வாழ்வோம். தேவன் தாமே நடத்துவாராக. ஆமென்.